நண்பர்கள் அனைவரையும் ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். குற்றப்பரம்பரை பாகம் 58. இன்ஸ்பெக்டர் சேதுவுக்கு நான்சியின் வீட்டிலிருந்து ஏற்பாடு அமர்க்களப்பட்டது. நான்சி ஓரிடத்தில் நில்லாமல் பட்டாம்பூச்சியாக பறந்து கொண்டிருந்தாள். வெள்ளைக்கார சமையல்காரனை பாடாய் படுத்தினாள். சமையலறைக்கும் சாப்பாட்டு அறைக்கும் வியர்வை சிந்த அலைந்து கொண்டிருந்தாள். நான்சியின் அம்மா வரவேற்பறையில் காத்திருந்து அலுத்து போனார். நான்சியின் அப்பா வகை வகையான உணவுகள் சாப்பாட்டு மேஜை நிறைய அகப்பட்டிருந்தன. ஆவி பறக்காமல் மூடி வைக்கப்பட்ட இறைச்சி உணவுகள். சேது இறைச்சி பிரியன். பூமலர்ச்சியில் வெண்பன்றி துண்டுகள், பொன் வறுவலாக நாட்டுக்கோழி, மிளகு பொடியோடு வறண்ட மாட்டிறைச்சி, பிசைந்து அள்ளி திங்க ஆட்டுக்கறி, வாயும் கையும் மணக்கும் வாழை மீன் குழம்பு, துருவிய தேங்காய் பூ தூவி மினுமினுக்கும் வெள்ளை வாவல் பொரியல், சீலா மீன் புட்டு. சேதுவைத்தான் இன்னும் காணோம். முன் சாளரத்தில் உலவி கொண்டிருந்த அப்பா பாதை மேலேயே பார்வையை வைத்திருந்தார். நான்சியின் வீடு சென்னை பட்டணத்துக்கு வெளியே புனித தோமையர் மலையடிவாரத்தில் இருந்தது. முன்வெளி நிறைய பச்சை மரங்கள், மேக கற்களோடு வானம் குளிர்ந்திருந்தது. மழைக்கான காற்று மேகங்களை மெல்ல ஆட்டிக் கொண்டிருந்தது. விருந்தாளிகள் புனித ஜார்ஜ் கோட்டையிலிருந்து வரவேண்டும். வில்லியம்ஸின் வீடு கோட்டைக்குள் இருந்து கோட்டை பக்கத்து மேகம் ரொம்பவும் கருத்து நீராக இறங்கி கொண்டிருப்பது போல் தெரிந்தது. உடை மாற்றியிருந்த அம்மா சாளரத்துக்கு வந்து கணவனின் அருகே நின்றாள். கோட்டை பக்கம் மழை பெய்கிறதே, விருந்துக்கு புறப்பட்டவர்கள் மழையில் சிக்கி இருப்பார்களோ, அடிவானத்தை பார்த்தவாறு இருக்கலாம் என்றார் அப்பா. ஒருவேளை அவர்கள் விருந்துக்கு வர முடியாமல் போனால் நான்சியை எப்படி சமாதானப்படுத்துவது? நிச்சயம் வந்து விடுவார்கள். அப்பா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மழை தூர ஆரம்பித்தது. மழையோடு தூர பாதையில் ஒரு மோட்டார் நுழைந்தது. நான்சி, ஏய் நான்சி, சேது வந்துவிட்டான். தரை புரளும் வெள்ளை உடையை தூக்கி பிடித்து கொண்டு வீட்டுக்குள் இருந்து சாளரத்துக்கு பறந்து வந்தாள் நான்சி. மழை பெய்யும் பாதையில் மோட்டார் வண்டி ஓடி வருவது போல் தெரியவில்லை. ஊர்ந்து வந்து 4 பேர் கொட்டும் மழையில் நனைந்தவாறு மோட்டாரை தள்ளி கொண்டு வந்தார்கள். வில்லியம்ஸ், பழைய மோட்டார் வண்டி இப்படித்தான் அடிக்கடி பழுதாகும். நான்சி வீட்டு படி இறங்கி மழையில் நனைந்து கொண்டே மோட்டாரை நோக்கி ஓடினாள். அம்மா கத்தினாள். நான்சி, நீ ஏன் மழையில் நனைகிறாய்? காதில் வாங்காமல் ஓடினாள். மோட்டாருக்குள் சேது மட்டும் அமர்ந்து வந்தான். வில்லியம்ஸ், ஜென்சி விட்டர் மேரி தம்பதிகள் மோட்டாரின் பின்புறம் பிடித்து தள்ளி கொண்டு வந்தார்கள். 4 பேரும் செழிக்க செழிக்க நனைந்திருந்தார்கள். பெருநாளியிலிருந்து சென்னை பட்டணத்துக்கு மாறுதலாகி வந்த விட்டர் துரை தன் சகோதரர் வில்லியம்ஸின் வீட்டருகிலேயே குடியிருந்தார். ஓடி வரும் நான்சியை கண்ட வில்லியம்ஸ், நான்சி டியர், உன் காதலனை கொண்டு வந்து சேர்க்க நாங்கள் படும் சிரமத்தை பார் சொல்லிக் கொண்டிருந்தார். மோட்டாரை தொட்டு தள்ள போன நான்சியை ஜென்சி தடுத்தாள். நான்சி, காருக்குள் சேது இருக்கிறான், நீயும் உள்ளே உட்காரு. மோட்டாரை நாங்கள் தள்ளுகிறோம். உங்கள் கல்யாண ஊர்வலத்தை இப்போதே நடத்தி விடுவோம். மழையோடு ஜென்சி சிரித்தாள். அதற்குள் வீடு வந்து சேர்ந்தது. வஜ்ராயணியின் கையை பிடித்திருந்தான் ஹசார்தினார். வா வஜ்ராயணி, ஒரு வாய் உணவு சாப்பிடு. பன்னீர் பூமரத்தடி பாதையில் படுத்திருந்த வஜ்ராயணியின் காலடியில் அமர்ந்து ஹசார்தினார் கண்ணீர் சிந்தினான். வா வஜ்ராயணி, காலை வருடினான். என்னை எதற்காக வளர்க்கிறீர்கள் என்று முதலில் சொல்லுங்கள். கண் திறக்காமல் பேசினாள். முதலில் நீ சாப்பிடு, அப்புறம் நான் சொல்கிறேன். முடியாது வஜ்ராயணி, உனக்கு தெரியாது. நாகமுனிக்கு வாக்கு கொடுத்து விட்டு நான் சாபம் சுமக்கிறேன். முகத்தை மூடிக்கொண்டு ஹசார்தினார் அழுதான். இருட்டென எழுந்து உட்கார்ந்த வஜ்ராயணி, எனக்கு விவரம் தெரிந்த நாளில் இருந்து அதைத்தான் கேட்கிறேன். என்ன வாக்கு கொடுத்தீர்கள்? எதற்காக சாபம் சுமக்கிறீர்கள்? கண் சிவக்க கேட்டாள். அதை சொல்ல எனக்கு அனுமதி இல்லை வஜ்ராயணி. என் வளர்ப்பு ரகசியம் பற்றி என்னிடம் சொல்ல யாருடைய அனுமதி வேண்டும்? தயவு செய்து அதை பற்றி கேட்காதே வஜ்ராயணி. விதிவிட்ட வழியை மாற்ற யாராலும் முடியாது. வஜ்ராயணி ஆங்காரப்பட்டாள். இப்படி ஆங்காரப்பட்டு ஹசார்தினார் பார்த்ததே இல்லை. என்னை
ஏமாற்றுகிறீர்கள், சதி செய்கிறீர்கள், கொல்ல திட்டமிடுகிறீர்கள். சத்தம் கேட்டு குடிலுக்குள் இருந்த நாகமுனி வெளியே ஓடி வந்தான். நாகமுனியை கண்டதும் வஜ்ராயணி ஆங்காரம் ஓங்கியது. அசார்தினாரை தோள்களை வலம் கொண்ட மட்டும் பிடித்து தள்ளிவிட்டாள். பன்னீர் பூமரத்தடி பாறை ஓரத்தில் குப்புற விழுந்தான். ஆற்றங்கரை மேட்டில் நின்ற நாகமுனியை பார்த்து, இப்போதே என்னை கொன்று போடுங்கள். கத்தியவள் தலை சுற்றி பாறையில் சாய்ந்தாள். வஜ்ராயணி பிடித்து தள்ளிய வேகத்தில் பாறையோரம் குப்புற விழுந்த ஹசார்தினாரின் முகத்தில் ஒளி அடித்தது. கண்ணை பறிக்கும் வைர ஒளி. ஆற்றில் வீசி எறிந்த பின் ஒதுங்கிய ஒற்றை வைரத்தை மூடியிருந்த பன்னீர் பூக்கள் விலகி கிடந்தன. கரை மீது நின்ற நாகமுனியின் நாளங்களும் வெளிச்சம் பாய்ந்து புயலாக மூச்சிரைத்தது. கண்ணை நம்ப முடியாத ஹசார்தினார் வாய்க்குளறி, நாகமுனி, வைரம் கிடைத்து விட்டது. போட்ட சபதம் மலை அடுக்குக்குள் எங்கும் எதிரொலித்தது. நாகமுனி பாய்ந்து வந்தான். வைரம், வைரம்! கைகளை அகல விரித்து தடுமாறினான். குனிந்து ஒற்றை வைரத்தை எடுக்க போனவனை ஹசார்தினார் தடுத்தான். வைர குவியல் இங்குதான் எங்கோ புதைந்திருக்கிறது. அந்த இடம் வஜ்ராயணிக்கு தெரியும். கண்மூடி கிடந்த வஜ்ராயணியை நாகமுனியும் ஹசார்தினாரும் உலுக்கினார்கள். வஜ்ராயணி கண் திறக்கவில்லை. நான்சியின் வீட்டு விருந்தில் விக்டர் துரையும் மேரியும் கலந்து கொண்டது நிறைவாக இருந்தது. அண்ணனும் தம்பியும் சேரும் இடம் கலகலத்து போகும். விக்டரின் தொடையை கிள்ளி வில்லியம்ஸ், டே விக்டர், இந்த விருந்துபச்சாரம் எதற்காக தெரியுமா என்றார். கோழி சப்பையை வாயருகே கொண்டு போன விக்டர் அண்ணன் கேட்ட கேள்வியில் மலைத்து, விருந்து எதற்காக? நம் பிள்ளை சேது பயிற்சியை முடித்ததற்கும் இன்ஸ்பெக்டராக பதவியேற்க போவதற்கும் தான். நுனிப்பல் போட்டு கரியை இழுத்தார். அதுதான் இல்லையாம். நான்சியை தனியே அழைத்து போய் நான் கேட்டேன். அவள் சொன்னாள், இது நிச்சயதார்த்த விருந்தாம். மீனை வாயில் வைத்து நடுமுல்லை உருவினார் வில்லியம்ஸ். அண்ணனை ஓர கண்ணால் பார்த்த விக்டர் துரை, நான்சி அப்படியா சொன்னாள்? என்னிடம் சேது வேறு மாதிரி சொன்னானே என்றார். என்னவாம்? கல்யாணமே முடிந்து போன பின் நிச்சயதார்த்தமா என்றானே. வாயிலிருந்து இறைச்சிகள் சிதற எல்லோரும் சிரித்தார்கள். பாறையில் மயங்கி கிடந்த வஜ்ராயணியின் கன்னத்தையும் தோள்களையும் உலுக்கினார்கள். வஜ்ராயணி கண் திறக்கவில்லை. நாகமுனி ஓடிப்போய் ஆற்று நீரை அள்ளி வந்து முகத்தில் அடித்தான். வஜ்ராயணி, வஜ்ராயணி, வஜ்ராயணி! மெல்ல கண் திறந்தாள். வஜ்ராயணி, நம் சாபம் தீரப்போகிறது. நாம் இருவரும் பிழைத்து கொள்ள போகிறோம். வஜ்ராயணி புரியாமல் விழித்தாள். சொல், இந்த வைரம் எப்படி இங்கு வந்தது? வைர குவியல் எங்கே புதைந்து கிடக்கிறது? சொல் வஜ்ராயணி, சொல். ஹசார்தினார் தவித்தான். வஜ்ராயணி மலங்க மலங்க விழித்தாள். உன் வளர்ப்பு ரகசியம் பற்றி கேட்டாயே, இப்போது சொல்கிறேன் கேள். உன்னை நரபலி கொடுத்து இந்த வைரங்களை அடையத்தான் இதுநாள் வரை வளர்த்தோம். வஜ்ராயணி சுருட்டி எழுந்தாள். நரபலி ஆகாமல் நீ பிழைத்து கொள்ளலாம். சொல், இந்த வைர புதையல் எங்கே இருக்கிறது? ஹசார்தினார் துடியாய் துடித்தான். எனக்கு தெரியாது. அப்படியானால் இந்த வைரம் எப்படி இங்கு வந்தது? அவன் கொண்டு வந்தான். எவன்? சொக்கப்பனையில் தள்ளி தீ வைத்து கொளுத்தினீர்களே, அவன். வில்லாயுதமா? ஆமாம். அவன் கொண்டு வந்த அத்தனை வைரங்களையும் அள்ளி ஆற்றுக்குள் நான் தான் வீசினேன். இந்த வைரம் மட்டும் எப்படியோ ஒதுங்கி இருக்கிறது. அடி பாவி மகளே! வஜ்ராயணியை கட்டிப்பிடித்து ஹசார்தினார் அழுதான். நாகமுனி பரபரத்தான். ஹசார்தினார் அழுவதற்கு நேரமில்லை. வில்லாயுதம் எங்கிருந்தாலும் தேடிப்பிடி. அவனுக்கு வஜ்ராயணி வேண்டுமானால் எனக்கு வைரங்கள் வேண்டும். ஒளி வீசும் ஒற்றை வைரத்தை எடுத்து கண்ணில் ஒற்றினான். வஜ்ராயணியை இழுத்து கொண்டு ஹசார்தினார் கரையேறி ஓடினான். இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எங்க சேனலுக்கு உங்க ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.